வெல்கம் பேக் டு நிறைகுலம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 6th ஸ்டாண்டர்டோடைய 5th லெசன் அக்ஷரம் கா மகத்துவ பத்தி பார்க்க போறோம். அக்ஷரம் அக்ஷரம் மீன்ஸ் எழுத்துக்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, வடிவங்கள். அதை அக்ஷரம்னு சொல்லுவோம். மகத்துவ மீன்ஸ் இம்பார்ட்டன்ஸ், அதாவது அந்த வடிவங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத இந்த லெசன்ல நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க லெசனுக்குள்ள போகலாம். அக்ஷரம் கி கஹானி. அக்ஷரம் மீன்ஸ் எழுத்துக்கள், அதாவது வடிவங்களுடைய கஹானினா ஸ்டோரி அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த ஸ்டோரி எதை பத்தினது அப்படின்னா எழுத்துக்களை பத்தினது. யக் புஸ்தக் அக்ஷரம் சே பனி ஹை. யக் புஸ்தக், யக்னா இந்த, புஸ்தக்னா நம்ம படிக்கக்கூடிய இந்த புக்கு அக்ஷரம் சே பனி ஹை. அக்ஷரம் அதாவது எழுத்துக்களால பனினா உருவாக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம படிக்கிற இந்த புக்கு எல்லாமே எப்படின்னா இந்த எழுத்துக்களாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு. சாரி புஸ்தகே அக்ஷரம் சே பனி ஹை. சாரி மீன்ஸ் ஆல், எல்லா புஸ்தகேனா புக்ஸும், எல்லா புக்ஸுமே அக்ஷரம் சே பனி ஹை. அதாவது அக்ஷரம் எழுத்துக்கள் வடிவங்களாலதான் பனினா உருவாக்கப்பட்டிருக்குது. பனினா மேக் அப்படின்னு அர்த்தம். தரக் தரக்கி புஸ்தகே. தரக் அப்படின்னா டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது விதவிதமான புஸ்தகேனா புக்ஸ் இருக்குது. தரக் தரக்கே அக்ஷரே. தரக் டிஃப்ரெண்டான அக்ஷர், அதாவது எழுத்துக்கள் வடிவங்களும் இருக்குது. எவ்வளவு டிஃப்ரெண்டான புக்ஸ் இருக்கோ அவ்வளவு டிஃப்ரெண்டான எழுத்துக்களும் இருக்குது. दुनिया में अब तक करोड़ों पुस्तकें छप चुकी हैं. துனியா மீன்ஸ் வேர்ல்டு, இந்த உலகத்திலேயே அப்னா நவ் இப்ப, தக்குனா வரைக்கும், அதாவது இப்ப வரைக்கும், கரோடம் அதாவது கோடின்னு அர்த்தம். கரோடோ மீன்ஸ் குரோர், கோடி கணக்கான புஸ்தகேனா புக்ஸ் சப் சுக்கி ஹை. சப்னா அச்சிடுறதுன்னு சொல்லுவோம், பிரிண்டிங் சொல்லுவோம் இல்லையா, அது சப்னா பிரிண்டிங். சுக்கினா பினிஷ்னு அர்த்தம், அதாவது பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்ன வரைக்கும் நம்மளுடைய பூமியில கரோடம் அதாவது கோடிக்கணக்கான புஸ்தகங்கள் பிரிண்ட் பண்ணப்பட்டு முடிஞ்சிருச்சு. ஹசாரோ புஸ்தகே ரோஜ் சப்தி ஹை. ஹசாரோனா ஆயிரம்னு அர்த்தம். அந்த ஆயிரக்கணக்கான புஸ்தகேனா புக்ஸ், ஆயிரக்கணக்கான புக்ஸ் ரோஜ்னா டெய்லி, அதாவது தினந்தோறுமே சப்தினா அச்சிடப்படுது அப்படின்னு சொல்றாங்க. எவ்ரிடே டெய்லியுமே 1000 புக்ஸ் அட்லீஸ்ட் பிரிண்ட் பண்ண படுதுங்கிறத சொல்றாங்க. तरह तरह के अक्षरों में हजारों की तादाद में रोज ही समाचार पत्र छापते रखते हैं. தரக் டிஃப்ரெண்டா விதவிதமான அக்ஷரம் எழுத்துக்களால, விதவிதமான எழுத்துக்களால ஹசாரோங்கி தாதத் மே. ஹசாரோ மீன்ஸ் ஆயிரக்கணக்கான, தாதத் மீன்ஸ் எண்ணிக்கைன்னு அர்த்தம். அதாவது கவுண்டிங்ல, ஆயிரக்கணக்கான கவுண்டிங்ல ரோஸ்னா டெய்லியுமே சமாச்சார் பத்திரனா நியூஸ் பேப்பர், டெய்லியுமே நியூஸ் பேப்பர் சப்தே ரக்தே ஹை. சப்தேனா அச்சிடுறது, பிரிண்ட் பண்றது. சப்தே ரக்தேனா அச்சிடப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்க சொல்றாங்க. அதாவது விதவிதமான எழுத்துக்கள்ல டெய்லியுமே அட்லீஸ்ட் 1000 எண்ணிக்கையில அட்லீஸ்ட் நியூஸ் பேப்பர்ஸ் வெளியிடப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இன் சபுக்கே மூல் மே ஹை அக்ஷர். இன்னா இந்த, சப் மீன்ஸ் ஆல், எல்லாம்னு அர்த்தம். இந்த சப்கே அப்படின்னா இது எல்லாத்தோடைய மூல்னா பேஸ், அதாவது ஆதாரமா என்ன இருக்கு அப்படின்னா மேஹை அக்ஷரா எழுத்து. இது எல்லாத்துக்குமே ஆதாரமா யார் தான் இருக்கா, நம்மளுடைய எழுத்து தான் இருக்குது. ஹம் கல்பனா பி நஹி கர் சக்தே கி யதி आदमी अक्षरों को न जानता तो आज इस दुनिया का क्या हाल होता. हमना वी नाम கல்பனா கற்பனை அப்படின்னு அர்த்தம். நம்ம கற்பனை கூட, பி மீன்ஸ் ஆல்சோ, கற்பனை கூட, நகி கர் சக்தே அப்படின்னா செய்ய முடியும்னு அர்த்தம். கர்னா செய்யறது, சக்தேனா முடியும்னு அர்த்தம், செய்ய முடியும். நகி வந்துருச்சு இல்லையா, சோ நெகட்டிவ் வேர்ட். நகி கர் சக்தே அப்படின்னா நம்மளால செய்ய முடியாது, நம்ம கற்பனை கூட செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா எதினா இஃப், ஒருவேளை, ஆத்மி மீன்ஸ் மனுஷங்க, அக்ஷரம் மீன்ஸ் எழுத்துக்களை ந ஜாந்தானா அறியறது, தெரிஞ்சுக்கிறது. ந ஜாந்தா அப்படின்னா தெரியல அப்படின்னா, ஒருவேளை மனுஷங்களுக்கு எழுத்துக்கள் அப்படிங்கறதே தெரியல அப்படின்னா, தோ மீன்ஸ் தென், அப்புறம் ஆஜ்னா டுடே, இன்னைக்கு, இஸ் துனியா கா கியா ஹால் ஹோத்தா. இஸ் மீன்ஸ் இந்த, துனியானா வேர்ல்ட், இந்த உலகத்தோடைய, கியானா வாட் என்ன, ஹால்ல நிலைமை கண்டிஷன் ஹோத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது ஒருவேளை எழுத்துக்களை மனுஷங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா இன்னைக்கு நிலைமை, அதாவது உலகத்தோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கறத கேக்குறாங்க. कोई कह सकता है कि हम अक्षरों को अनादि काल से जानते हैं.
கோயி கோயி மீன்ஸ் எனி ஒன், யாரோ ஒருத்தவங்க. ககு சக்தா ஹை, ககுனா சொல்றது, சக்தா அப்படின்னா முடியும்னு அர்த்தம். அதாவது யாராலையும் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா கி ஹம்னா வி நம்ம, அக்ஷரம் கோ அக்ஷரம் மீன்ஸ் எழுத்துக்களை வந்துட்டு அனாதி கால்சே ஜான்தே ஹை. அனாதினா ரொம்ப பழங்காலம் சொல்லுவோம் இல்லையா, பழங்காலத்துல இருந்தே, அனாதி காலம் பழங்காலத்துல இருந்தே, சே மீன்ஸ் ஃப்ரம் இருந்து, ஜான்தே ஹை ஜான்தேனா தெரியும், நமக்கு பழங்காலத்துல இருந்த எழுத்துக்களை தெரியும் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்ல முடியும். அக்ஷரோं का ज्ञान हमें किसी ईश्वर ने मिला है. அக்ஷரோं का ஞான், அக்ஷரம் அதாவது எழுத்துக்களை பத்தின ஞான்னா அறிவு, எழுத்துக்களை பத்தின இந்த நாலேஜ், ஹமேனா நமக்கு, கிசி மீன்ஸ் எனி ஏதோ ஒரு, ஈஸ்வர்னா கடவுள் அர்த்தம், ஏதோ ஒரு கடவுள்கிட்ட இருந்துதான், சே மீன்ஸ் ஃப்ரம் கடவுள்கிட்ட இருந்துதான், மிலானா கிடைச்சது அப்படிங்கறத சிலர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருந்திருப்போம். नेक्स्ट पुराने जमाने को के लोग सचमुच ही सोचते थे कि अक्षरों की खोज ईश्वर ने की है. புராணேனா ஓல்டு பழங்காலத்து, ஜமானேனா டியூரேஷன் அர்த்தம், பழைய காலத்துல இருந்தக்கூடிய, லோக்னா மக்கள், பழங்காலத்து மக்கள், சச்முச்னா ரியலி உண்மையாவே சோச்தே திங்க் பண்ணிருப்பாங்க, யோசிச்சிருந்திருப்பாங்க. என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா அக்ஷரம் கி கோஜ், அக்ஷரம் அதாவது எழுத்துக்களை பத்தின அந்த கோஜ்னா தேடல்னு அர்த்தம், எழுத்துக்களை பத்தின அந்த சர்ச் வந்துட்டு ஈஸ்வர்னே கி ஹை, ஈஸ்வர் அதாவது கடவுள் தான் வந்துட்டு கீனா செஞ்சிருப்பாரு, அப்படி அது கீனா டூன்னு அர்த்தம், செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்திருப்பாங்க. பர் आज हम जानते हैं कि अक्षरों की खोज किसी ईश्वर ने नहीं बल्कि स्वयं मनुष्य आदमी ने की है. பர்னா பட் ஆனா, ஆஜ்னா டுடே இன்னைக்கு, ஹம்னா நம்ம, ஜான்தேனா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்ப இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கி அக்ஷரம் கி கோஜ், அக்ஷரம் அதாவது எழுத்துக்களை பத்தின அந்த தேடல், கோஜ்னா தேடல் வந்துட்டு, கிசினா இனி ஏதோ ஒரு, ஈஸ்வர்னே நகி, ஈஸ்வர் அதாவது கடவுள் வந்துட்டு நகினா இல்லை, அதாவது கடவுள் தேட கிடையாது, பல்கினா அது ஆனால், பட் ஆனா, ஸ்வயனா தானே அதாவது ஸ்வயமா வந்துட்டு, ஆத்மினா மனுஷங்க தான் வந்துட்டு கீனா செஞ்சாங்க, அதாவது கடவுள் அத அக்ஷரங்களை தேட கிடையாது, மனுஷங்க தான் அந்த எழுத்துக்களை தேடினாங்க அப்படிங்கிறது நமக்கு இப்ப தெரியுது. अब तो हम यह भी जानते हैं कि किन अक्षरों की खोज किस देश में किस समय हुई. அப்படின்னா நான் இப்ப வந்துட்டு तो ஹம்னா பி நம்மளுக்கு, யக் பி ஜான்தே ஹை, யக்னா இது, பி மீன்ஸ் ஆல்சோ இதுவும் கூட, ஜான்தேனா தெரியுது, என்ன தெரியுது அப்படின்னா கின் அக்ஷரம் கி கோஜ், கின்னா விச் எந்த, அக்ஷரம் அதாவது எழுத்துக்களுடைய கோஜ்னா தேடல், எந்த எழுத்துக்களோட தேடல், கிஸ் தேஸ்மே கிஸ் அப்படின்னா எந்த, தேஷ்னா கண்ட்ரி, எந்த கண்ட்ரில நடந்துச்சு, அதே மாதிரி கிஸ் சமய ஹுயி, கிஸ்னா விச் எந்த, சமயனா டைம், எந்த டைம்ல நடந்துச்சு, ஹுயினா ஹேப்பன், எந்த டைம்ல நடந்துச்சு, எந்த தேசத்துல நடந்துச்சு, எல்லாமே இப்ப நமக்கு அந்த டீடைல்ஸ் கூட நமக்கு தெரியுது. हमारी यह धरती लगभग 5 अरब साल पुरानी है. हमारी यह धरती, हमारी நம்மளுடைய, யக்னா இந்த, தர்த்தினா பூமி, நம்மளுடைய இந்த பூமி வந்துட்டு லக்பக்னா ஆவரேஜா, மோர் ஓவர் 5 அரபு சால், பாஞ்ச்னா 5, அரபு சால்னா இயர்ஸ் அர்த்தம், அதாவது 5 அரபிக் இயர்ஸ், புராணினா ஓல்டு, அதாவது 5 அரபிக் ஆண்டுகள் வந்து பழமையானது அப்படிங்கறத சொல்றாங்க. दो तीन अरब साल तक, தோனா 2, தீன்னா 3, அதாவது 2ல இருந்து 3 அரபு சால் தக், அரபு ஆண்டு வரைக்கும், தக்னா வரைக்கும்னு அர்த்தம். இஸ் தர்த்தி பர், இஸ்னா இந்த, தர்த்தினா எடுத்து, இந்த உலகத்து, பர்னா மேல, இந்த உலகத்து மேல, கிசி பிரகார் கே, கிசினா எனி எந்த, பிரகார்னா வகைன்னு அர்த்தம், எந்த வகையான, ஜீவஜந்து நகீதே, ஜீவஜந்துனா அனிமல்ஸ் பிளான்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, உயிரினங்கள் சொல்லுவா, லிவிங் ஆர்கனிசம், அதுதான் ஜீவஜந்து. நகீன் இருந்துச்சுல, சோ இல்லை அப்படின்னு அர்த்தம், எந்த உயிரினங்களுமே இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. फिर करोड़ों साल तक केवल जानवरों और वनस्पतियों का ही इस धरती पर राज्य रहा. फिरना आफ्टर, அதுக்கப்புறம் கரோடோ சால் தக், கரோடோனா கோடின்னு அர்த்தம், கோடி கணக்கான ஆண்டு, சால்னா வருஷம் அர்த்தம், அது கோடிக்கணக்கான வருஷம் வரைக்கும், தக்னா வரைக்கும், கேவல்னா ஒன்லி வெறும், ஜான்வரும் அவர் வனஸ்பதியும், ஜான்வர்னா அனிமல்ஸ்னு அர்த்தம், அதாவது விலங்குகளும், அவர் மீன்ஸ் மற்றும், வனஸ்பதியும் காட்சி, வனஸ்பதியும் மீன்ஸ் பிளான்ஸ், அதாவது தாவரங்களோடையும், தர்த்தி பர், இந்த தர்த்தினா இந்த உலகம், இந்த பூமியில வந்துட்டு ராஜ்யனா ஆட்சி பண்றது, ராஜ்யரகா அப்படின்னா ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு. ஆத்மீனே இஸ் தர்த்தி பர் கோயி 5 लाख साल பகலே ஜன்மலியாம். ஆத்மி மீன்ஸ் மனுஷங்க, ஹியூமன்ஸ் வந்துட்டு, இஸ் தர்த்தி பர், இஸ்னா இந்த,
தரத்தினா பூமி, இந்த பூமியில வந்துட்டு கோயி கோயி மீன்ஸ் எனி ஏதோ ஒரு 5 लाख साल, பாஞ்ச் பாஞ்ச் மீன்ஸ் 5, லாக்னா லட்சம்னு அர்த்தம். அந்த 5 லட்சம் சால்னா வருஷங்களுக்கு பகலே பகலேனா பிஃபோர் முன்னாடிதான் வந்துட்டு ஜன்மலியா ஜன்மனா பர்த் பிறக்கிறது, ஜன்மலியா அப்படின்னா பிறப்பெடுக்கிறாங்க. தீரே தீரே உஸ்கா விகாஸ் ஹுவா, தீரே தீரே அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா மெது மெதுவா, உஸ்கா உஸ்கானா அவங்களுடைய அதாவது மனுஷங்களுடைய விகாஸ் ஹுவா, விகாஸ்னா வளர்ச்சின்னு அர்த்தம், அவங்களோட வளர்ச்சி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. कोई 10,000 साल पहले आदमी ने गांवों को बसाना शुरू किया. कोई मीन्स ஏதோ ஒரு 10,000 साल पहले, दसனா 10ன்னு அர்த்தம், ஹசார்னா 1000 அதாவது 10,000 சால்னா வருஷங்களுக்கு, பகலேனா பிஃபோர் முன்னாடிதான், ஆத்மினா மனுஷங்க, காவோனா வில்லேஜஸ் அதாவது கிராமப்புறங்கள்ல, பசானா செட்டில் ஆகுறத போய் தங்குறது, பசானா ஷுருனா ஸ்டார்ட் பண்ணாங்க, அதாவது ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் மனுஷங்க என்ன பண்ணாங்க, கிராமங்கள்ல போய் செட்டில் ஆகுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. வக் கேத்தி கர்னே லகா, வக்னா அவங்க, கேத்தினா வயல்வெளி ஃபீல்டுன்னு அர்த்தம், அதாவது விவசாயம் பண்றதுக்கு, கர்னேனா செய்யறது, விவசாயம் செய்யறதுக்கு லகான ஸ்டார்ட் பண்றாங்க. வக் பத்தரோं के औजारों का इस्तेमाल करता था. வக்னா அவங்க, பத்தரோம்னா ஸ்டோன்ஸ், அதாவது அந்த கற்களை வந்துட்டு ஔஜாரம் மீன்ஸ் ஆயுதங்கள் அர்த்தம், கருவிகளா, இஸ்தேமல் கர்த்தாத்தா, இஸ்தேமல் யூஸ் பண்றது, இஸ்தேமல் கர்த்தாத்தானா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. फिर उसने ताबे और कांसे के भी औजार बनाए. फिरना ஆஃப்டர் அதுக்கப்புறம் உஸ்னே அவங்க, தாபேங்கிறது செம்பு அப்படின்னு அர்த்தம், அதாவது காப்பரும் சரி, அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் கான்சேனா பிரான்ஸ், அதாவது வெண்கலம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான 2 மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி, பி மீன்ஸ் ஆல்சோ அந்த மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி கூட ஔஜார் மீன்ஸ் அது கருவிகள், டூல்ஸ், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி, அத பனாயனா உருவாக்குறாங்க, அந்த கருவிகளை அவங்க உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட் प्रागैतिहासिक मानव ने सबसे पहले चित्रों के जरिए अपने भाव व्यक्त किए. பிரகோதிஹாசிக் அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் சொல்லுவா இல்லையா, முந்தைய அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல இருந்த மாணவனா ஹியூமன்ஸ் மனுஷங்க வந்துட்டு, நே சப்சேனா எல்லாத்த விட, பகலேனா பிஃபோர் முன்னாடி, சித்ரோங்கி ஜாரியே, சித்ரோனா இமேஜஸ், அதாவது பிக்சர்ஸ், அதாவது வரைஞ்ச அந்த வரைபடங்களுடைய ஜாரினா மூலமாக, அந்த வரைபடங்கள் மூலமா தான் அப்படியே தங்களுடைய பாவ்னா அவங்களுடைய ஐடியாஸ், எமோஷன்ஸ், அவங்களோட உணர்வுகள் எல்லாத்தையுமே व्यक्तिना எக்ஸ்பிரஸ் பண்ற, வெளிப்படுத்துறது, व्यक्ति அப்படின்னா வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஜைசே பசுவும் பக்ஷியும் ஆத்மியும் ஆதிக்கே சித்திர, ஜைசே லைக் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பசுவும் மீன்ஸ் அனிமல்ஸ் அந்த விலங்குகளோடையும், பக்ஷியம்னா பறவைகள் பேர்ட்ஸோடதும், ஆத்மியம் மனுஷங்க ஹியூமன்ஸோடதும், ஆதிக்கே சித்திர, ஆதி மீன்ஸ் இது எல்லாத்தோடைய, அதாவது ஆல் அப்படின்னு அர்த்தம், ஆதினா சித்திர இமேஜஸ் இருக்குது. इन चित्र संकेतों से बाद में भाव संकेत अस्तित्व में आए. மீன்ஸ் இந்த சித்திர மீன்ஸ் அந்த இமேஜஸ் யூஸ் பண்ணி சங்கேத் அதாவது மெசேஜ் கொடுக்கறது, இமேஜஸ் யூஸ் பண்ணி மெசேஜ் கொடுக்கறதுல பாத்னா ஆஃப்டர் அதுக்கப்புறம் பாவ் சங்கேத், பாவ்னா எமோஷன், அதாவது தங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி சங்கேத் அதாவது எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி மெசேஜ் கொடுக்கறதுக்கான அஸ்தித்வம் நடைமுறைன்னு அர்த்தம், அஸ்தித்வமே ஆயினா வருது, நடைமுறைக்கு வருது. जैसे एक छोटे वृत्त के चक्कू और करणों में द्योतक रेखाएं खींचने पर वग सूर्य का चित्र बना जाता था. जैसे லைக் தட், அதுக்கு மாதிரி எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏக் சோட்டே விருத், ஏக்னா ஒரு, சோட்டே ஸ்மால் சின்னதான, விருத்னா வட்டம்னு அர்த்தம், ஒரு ஸ்மால் ரவுண்ட் போட்டு, சகுனா ஆல்னு அர்த்தம், எல்லா ஓர்னா சைட்லயும், அதோட எல்லா சைட்லயும், கிரணோக்கி தியோத்தக், கிரணா ரேஸ், அதோட அந்த ரேஸ் மாதிரியான கோடு, சின்ன சின்ன ரேஸ் மாதிரியான கோடுகளை தியோத்தக் ரேகாயன கோடுகள்னு அர்த்தம், அதாவது தியோத்தக் அப்படின்னா சின்ன சின்ன கோடுகள், ரேகாயன் சின்ன சின்ன கோடுகளை, கீஞ்ச்னா வரைகிறது, அதாவது வரைஞ்சது மூலமா வக் சூரியக்கா சித்திர பனா ஜாத்தா, வக் சூரியனுடைய சித்திரனா இமேஜா பஞ்சாத்தானா உருவாகிருச்சு. बाद में यही चित्र ताप या धूप का द्योतक बन गया.
பாத்னா ஆஃப்டர், அதுக்கப்புறம் அப்புறத்துல இருந்து யஹி யஹின்னு இதுதான் வந்துட்டு சித்ர, சித்ரனா இந்த சித்ர இந்த இமேஜ் தான் வந்துட்டு தாப்னா வெப்பம்னு அர்த்தம். ஏன்னா அல்லது தூப்னால வெப்பம் தான். தாப்னாலும் தூப்னாலும் வெப்பம் தான். அதோடைய தியோதக் பன்கயா, தியோதக்னு சிம்பிள், ஒரு எம்பளமா அது மாறிடுச்சு, அது ஒரு சின்னமா மாறிடுச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. इस तरह अनेक भाव संकेत अस्तित्व में आए. इस तरहனா வகையில, இந்த வகையில அநேக்னா மெனி, நிறைய பாவ் சங்கேத், பாவ்னா எமோஷன்ஸ், அதாவது தங்களுடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ சங்கேத் மெசேஜா கொடுக்கக்கூடிய அஸ்தித்வமே ஆய, அஸ்தித்வம்னா நடைமுறைக்கு ஆயன வந்தது. तब जाकर काफी बाद में आदमी ने अक्षरों की खोज की. तबना at the time, जाकर போய் கொஞ்ச நாள் போகி, காஃபி பாத் மே, காஃபினா போதுமான அளவு, பாத்னா ஆஃப்டர், ஒரு குறிப்பிட்ட நாள் கடந்ததுக்கு பிறகு, ஆத்மீனு மனுஷங்க வந்துட்டு அக்ஷரம் கி கோஜ் கி, அக்ஷரம் அதாவது எழுத்துக்கள், எழுத்து வடிவத்தோடைய கோஜ்னா தேடல்ல இறங்குறாங்க. அக்ஷரம் கி கோஜ் கே सिलसिले को शुरू हुए मुश्किल से 6,000 साल हुआ है. அக்ஷரம் கி கோஜ் கே, அதாவது எழுத்துக்கள், அக்ஷரம் எழுத்துக்களுடைய கோஜ்னா தேடல் வந்துட்டு கே சில்சிலே கே கோ ஷுரு ஹுயே. சில்சிலே மீன்ஸ் ஒரு ஸ்டார்டிங் சொல்லுவோம், தொடக்கம் வந்துட்டு ஷுரு ஹுயே, ஷுருனா நடக்கிறது, ஸ்டார்ட் ஆகுறது, ஒரு தொடக்கம் வந்து தொடங்குறதுக்கான முஷ்கில்ஸ்னா ரேர்லி, ஒரு குறிப்பிட்ட அளவுல பாத்தீங்கன்னா 6,000 हुआ है. சக்னா 6ன்னு அர்த்தம், ஹசார்னா 1000, அதாவது 6000 சால்னா வருஷங்க, हुआ है அதாவது எடுத்துக்கிச்சு, அதாவது எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வர்றதுக்கே 6000 ஆண்டுகள் வந்து கடந்து போயிருச்சு. கேவல் சக் அசார் சால், கேவல ஒன்லி, வெறும் சக் அசார் சால், அதாவது 6000 வருஷங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. नेक्स्ट है, अक्षरों की खोज के साथ एक नए युग की शुरुआत हुई. அக்ஷரம் அதாவது எழுத்துக்களுடைய கோஜ்னா தேடல, கே சாத்னா உடன், அதாவது அந்த தேடலோட சேர்த்து ஏக் நயா யுக், ஏக்னா ஒரு, நயானா நியூ, ஒரு புது, யுக்னா யுகம், ஒரு புது யுகமே, ஷுருவாத்னா தொடக்கம்னு அர்த்தம், அதாவது ஒரு புது யுகமே அங்க தொடங்க ஆரம்பிக்குது. आदमी अपने विचार और अपने हिसाब किताब को लिखकर रखने लगा. ஆத்மி மீன்ஸ் மேன், மனுஷங்க வந்துட்டு அப்பனே தங்களுடைய விச்சார்னா ஐடியாஸ், தங்களுடைய அந்த ஐடியாஸ், அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் அப்பனே தங்களுடைய ஹிசாப்னா கணக்கு, கிதாப்னா புக்கு, அதாவது கணக்கு புத்தகங்கள், அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாத்தையும் லிக்கர்னா எழுதிட்டு ரக்னேனா வச்சிருக்கிறது, எழுதி வச்சுக்கிறதுக்கு, லகானா ஆரம்பிக்கிறாங்க. தப்சே மாணவக்கோ சப்ய கஹா ஜானே லகா. தப்சேனா அதுல இருந்து, மாணவனா ஹியூமன்ஸ், மனுஷங்க எல்லாரையுமே சபிய கஹா ஜானே லகா, சபிய அப்படின்னு நாகரிகம் உள்ள சிவிலைஸ்டு பீப்புள் அப்படின்னு சொல்லி, கஹா ஜானே லகா, கஹானா சொல்றது, கஹா ஜானேனா சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு, லஹானா ஸ்டார்ட் பண்றாங்க. आदमी ने जब से लिखना शुरू किया तब से इतिहास आरंभ हुआ. ஆத்மி மீன்ஸ் மேன், ஹியூமன்ஸ் வந்துட்டு ஜப்சேனா எப்பத்துல இருந்து, லிக்னா ஷுரு கியா, லிக்னா எழுதுறதுக்கு, ஷுருனா ஸ்டார்ட் பண்றது, ஷுரு கியானா ஆரம்பிக்கிறது, எப்பயில இருந்து எழுத ஆரம்பிச்சாங்களோ, தப்சேனா அதுல இருந்து, இத்திஹாஸ் ஆரம்ப ஹுவா. இத்திஹாஸ்னா லிட்ரேச்சர்னு அர்த்தம், அதாவது லிட்ரேச்சர் வந்து ஆரம்னா ஆரம்பிக்கிறது, அப்பத்துல இருந்துதான் என்ன ஆச்சு, லிட்ரேச்சர் ஆரம்பம் ஆகியிருக்கு, இத்திகாசங்கள்லாம் ஆரம்பம் ஆகியிருக்கு, இலக்கியங்கள் தமிழ்ல சொல்லுவோம். किसी भी कौम या देश का इतिहास तब से शुरू होता है जब से आदमी के लिखे हुए लेख मिलने लगा जाते हैं. किसी भी कौम, किसी भी மீன்ஸ் எனிதிங், ஏதோ ஒரு, பி மீன்ஸ் ஆல்சோ, ஏதோ ஒண்ணு கூட, கௌம் யா தேஷ் கா இத்திஹாஸ், கௌம்னு சொல்லுவாங்க, அது என்ன அப்படின்னா தேஷ்கா இத்திஹாஸ், தேஷ்னா கண்ட்ரி, ஒரு நாட்டோடைய இத்திஹாஸ், ஒரு நாட்டோட இலக்கியம், அததான் வந்துட்டு கௌம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யா மீன்ஸ் அல்லது, தப் சே ஷுரு ஹோத்தா ஹை, தப் சே அப்படின்னா எப்பத்துல இருந்து, தப் மீன்ஸ் எப்பொழுது, எப்பல இருந்து, சே மீன்ஸ் ஃப்ரம், எப்பல இருந்து, ஷுரு ஹோத்தா ஹை, ஷுரு ஸ்டார்ட் ஆகுது, எப்பல இருந்து அந்த இத்திஹாசம் ஸ்டார்ட் ஆனுச்சோ, ஜப்சேனா அதுல இருந்து, ஆத்மிக்கே லிக்கே ஹுயே லேக், ஆத்மி மீன்ஸ் மேன், மனுஷங்களால லிக்கேனா எழுதுறது, லிக்கே ஹுயேனா எழுதப்பட்ட, லேக்னா கவிதைகள், கட்டுரைகள் எல்லாமே லேக் தான், எழுத்துக்கள் வந்துட்டு மில்லே லக் ஜாத்தே ஹை, மில்லேனா கிடைக்கிறது, மில்லே லக் ஜாத்தே ஹைனா கிடைக்க தொடங்குது. इस प्रकार इतिहास को शुरू हुए मुश्किल से
छह हजार साल हुआ है। इस प्रकार प्रकारனா வகைன்னு அர்த்தம். இந்த வகையில் இந்த மாதிரியான டைப்ஸ்ல இதிஹாஸ் கோ ஷுரு ஹுவா. இதிஹாஸ் இலக்கியங்களுடைய ஷுருனா ஸ்டார்ட்னு அர்த்தம், ஆரம்பம்னு அர்த்தம். ஷுரு ஹுவா அதாவது ஆரம்பம் வந்து முஷ்கில் சே ரேர்லி, ஒரு ஏறத்தாழன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரேர்லி. சக் ஹசார் சால் ஹுவா ஹை. சக்னா 6, ஹசார்னா 1000ன்னு அர்த்தம். சக் ஹசார் அப்படின்னா 6000, சால்னா வருடங்கள், हुआ है हुआना ஆகிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. उसके पहले के काल को प्रागैतिहासिक काल यानी इतिहास के पहले का काल कहते हैं. उसके पहले उसकेனா அதுக்கு, பகலைனா பிஃபோர் அதுக்கு முன்னாடி உள்ள காலங்களை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரகோதிஹாசிக் கால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யானினா அல்லது இதிஹாஸ் கே பஹலே கா கால், இதிஹாசத்துக்கு பஹலே படினா பிஃபோர் அதாவது இலக்கியங்களுக்கு முன்னாடி உள்ள காலம் அப்படின்னு ககுத்தேனா சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், अंतः हम देखते हैं कि यदि आदमी अक्षरों की खोज नहीं करता तो आज हम इतिहास को न जान पाते. अंतः मीन्स फाइनला முடிவா, हमனா நம்ம, देखते हैं देखतेனா பார்த்துட்டு இருக்கோம், நம்ம வந்து பாக்குறோம். என்ன அப்படின்னா यदि மீன்ஸ் இஃப், ஒருவேளை, ஆத்மி மீன்ஸ் மனுஷங்க வந்துட்டு அக்ஷரம் மீன்ஸ் அந்த எழுத்துக்களுடைய கோஜ்ல தேடல, நகி கர்த்தானா செய்யறது, நகி இஸ் த நெகட்டிவ் வேர்ட். சோ நகி கர்த்தா அப்படின்னா செய்யல அப்படின்னா தோ மீன்ஸ் தென் அப்புறம் ஆஜ் ஹம் இதிஹாஸ் கோ ந ஜான் படா. ஆஜ் மீன்ஸ் டுடே, இன்னைக்கு காலகட்டத்துல ஹம்னா நம்ம, இதிஹாஸ் மீன்ஸ் இலக்கியங்களுக்கு, ந ஜான் படா, ஜான்னா தெரிஞ்சுக்கிறது, ந இஸ் த நெகட்டிவ் வேர்ட். ந ஜான் அப்படின்னா தெரியாம போயிருந்திருக்கும், ந ஜான் பாத்தே அப்படின்னா நமக்கு கிடைக்காம தெரியாம போயிருந்திருக்கும். பாத்தே மீன்ஸ் கெட்டுன்னு அர்த்தம், நமக்கு கிடைக்காம தெரியாமையே போயிருந்திருக்கும் இதிகாசத்தை பத்தி அப்படின்னு சொல்றாங்க. हम यज्ञ न जान पाते कि पिछले कुछ हजार सालों में आदमी किस प्रकार रखता था, क्या क्या सोचता था, कौन राजा हुआ इत्यादि. हम यज्ञ न जान पाते, हमना நம்ம, यज्ञ இது எல்லாத்தையுமே, ந ஜான் பாத்தே ஜான தெரியுது, ந ஜான் பாத்தே நமக்கு தெரியாம போயிருக்கோம். எதெல்லாம் அப்படின்னா பிச்சலே குச் ஹசார் சாலேமே, பிச்சலேனா ப்ரீவியஸ்னு அர்த்தம், கடந்த, குச்னா கொஞ்சம், ஹசார்னா 1000, கொஞ்சம் 1000, சாலோனா வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது கொஞ்சம் 1000 வருடங்களுக்கு முன்னாடி, ஆத்மி மீன்ஸ் மனுஷங்க, கிஸ் பிரகார் ரக்தாத்தா, கிஸ் மீன்ஸ் விச்னு அர்த்தம், பிரகார் அப்படின்னா டைப், அதாவது விச் டைப் ஆஃப், எந்த மாதிரியான, ரக்தானா வாழ்ந்திருக்கிறாங்க, கியா சோச்தாத்தா, கியா அப்படின்னா என்னென்னலாம், சோச்தா யோசிச்சிருக்கிறாங்க, கவுன் ராஜா ஹுவா இத்தியாதி. கவுன்னா யார் யாரெல்லாம் அப்படின்னு அர்த்தம், கவுன்னா யாருன்னு அர்த்தம், கவுன்னா யார் யாரெல்லாம் ராஜா ஹுவா ராஜாவா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத, இத்தியாதி அண்ட் சோ ஆன், இன்னும் நிறைய மற்றும் பல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமலே போயிருந்திருக்கோம். नेक्स्ट, अक्षरों की खोज मनुष्य की सबसे बड़ी खोज है. அக்ஷரோं की खोज, அக்ஷரம் மீன்ஸ் எழுத்துக்களுடைய கோஜ்னா தேடல் வந்து மனுஷங்களுடைய சப்சேனா எல்லாத்த விட, படினா பெரிய, எல்லாத்த விட பெரிய, கோஜ்னா தேடல். இந்த எழுத்துக்களோட தேடல்ங்கிறது மனுஷங்களுடைய தேடல்களே பெருசு அப்படின்னு சொல்றாங்க. अक्षरों की खोज करने के बाद ही मनुष्य अपने विचारों को लिख कर रखने लगा. अक्षरों की खोज அதாவது எழுத்துக்களுடைய தேடல் வந்து கர்னேக்கே பாத், கர்னேனா செஞ்சதுக்கு பாத்னா பிறகு, செஞ்சதுக்கு அப்புறம் தான் மனுஷ அப்பனே ஹி விசாரம்கோ, மனுஷங்க வந்துட்டு அப்பனே அப்படின்னா தங்களுடைய விசாரம்னா ஐடியாஸ், தங்களுடைய கருத்துக்கள் எண்ணங்கள் எல்லாத்தையுமே லிக்கர் ரக்னே லகா, லிக்கர்னா எழுத்து பூர்வமா எழுதி, ரக்னே வச்சிருக்கிறதுக்கு, லகான்னு ஆரம்பிக்கிறாங்க, எழுதி வச்சுக்க அப்பதான் ஆரம்பிக்கவே செய்யறாங்க. इस प्रकार एक पीढ़ी की ज्ञान का इस्तेमाल दूसरी पीढ़ी करने लगी. इस प्रकार इसना இந்த பிரகார வகையில, இந்த டைப்ல, ஏக் பீடி மீன்ஸ் ஜெனரேஷன், ஒரு தலைமுறையோடைய ஞான்னா அறிவை வந்துட்டு, இஸ்தேமல் மீன்ஸ் பயன்படுத்துறது, ஒரு தலைமுறையுடைய அறிவை வந்துட்டு பயன்படுத்துறதுக்கு, தூசரே பீடி கர்னேலகி, தூசரேன்னு அனதர், இன்னொரு, பீடி மீன்ஸ் ஜெனரேஷன், இன்னொரு ஜெனரேஷன், கர்னேனா செய்யறதுக்கு, அதாவது பயன்படுத்துறதுக்கு, லகினா ஆரம்பிச்சாங்க. अक्षरों की खोज करने के बाद पिछले 6000 सालों में मानव जाति का तेजी से विकास हुआ.
அக்ஷரோங்கி கோஜ் அதாவது எழுத்துக்களுடைய தேடல் வந்துட்டு கர்ணேக்கே பாத் கர்ணேனா செஞ்சதுக்கு பாத் மீன்ஸ் ஆஃப்டர் செஞ்சதுக்கு அப்புறம் தான் பிச்சலே பிச்சலேனா ப்ரீவியஸ் கடந்த சக் ஹசார் சாலோமே சக்னா 6 ஹசார்னா 1000 6000 சாலோ அதாவது வருடங்கள்ல மாணவ ஜாதிக்கா தேஜிசே விகாஸ் ஹுவா மாணவனா ஹியூமன் அர்த்தம் மனுஷங்களுடைய ஜாதினா மனுஷங்களோட கூட்டத்தோடைய தேஜிசே விகாஸ் ஹுவா தேஜினா ரொம்ப வேகம்னு அர்த்தம் ஃபாஸ்டா தேஜிசேனா ரொம்ப வேகமா விகாஸ் ஹுவா விகாஸ்னா வளர்ச்சின்னு அர்த்தம் மனுஷங்களோட வளர்ச்சி ரொம்ப வேகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க यह महत्व है अक्षरों का और उनसे बनी हुई लिपियों का यह महत्व है இதுதான் மகத்துவம் இம்பார்ட்டன் இதுதான் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் எதோடது அக்ஷரம் மீன்ஸ் எழுத்துக்களோடதும் அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் உன்சே பனி ஹுயி உன்சேனா அது அவைகளால பனினா அவைகளால உருவாக்கப்பட்ட லிபியோ மீன்ஸ் எழுத்து வடிவங்கள்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல அதோட லிபியோங்கா அதோட யூசஸ் இதுதான் அப்படிங்கறத சொல்றாங்க अंतः हम सबको अक्षरों की कहानी मालूम होनी चाहिए अंतहना ஃபைனலா முடிவா हमனா நம்ம சபுக்கோனா எல்லாருக்கும் அக்ஷரோங்கி கஹானி அக்ஷரம் எழுத்துக்களுடைய கஹானினா ஸ்டோரின்னு அர்த்தம் எழுத்துக்களுடைய கதை வந்துட்டு மாலும் ஹோனி மாலும்னா தெரியறது மாலும் ஹோனி சாகினா கண்டிப்பா வேண்டும் அப்படின்னு அர்த்தம் அதாவது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சே இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க आज जिन अक्षरों को हम पढ़ते या लिखते हैं वे कब बनाए गए कहाँ बने और किसने बनाए यह जानना जरूरी है भी आज மீன்ஸ் டுடே இன்னைக்கு ஜின் அக்ஷரோங்கோ ஜின் விச் எந்த அக்ஷரம் எழுத்துக்களை ஹம்னா நம்ம படுத்தே யா லிக்தே ஹை படுத்தேனா படிக்கிறது லிக்தேனா எழுதுறது நம்ம எந்த எழுத்துக்களை படிக்கிறோமோ எழுதுறோமோ வேனா அவைகள் கப்னா எப்ப வந்துட்டு பனாயே கயே பனாயனா உற்பத்தி ஆகுது எப்ப வந்து அது செய்யப்படுது கஹானா வேற எங்க வந்துட்டு பனேனா எங்க உருவானுச்சு அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் கிஸ்னேனா யாரு வந்துட்டு பனாயனா உருவாக்குனாங்க ஜான்னா இது எல்லாத்தையுமே ஜான்னா தெரிஞ்சுக்கிறது ஜரூரினா ரொம்ப நீட்னு அர்த்தம் ரொம்ப தேவை அப்படின்னு அர்த்தம் பீன் கொடுத்துருக்காங்களே அப்படின்னா ஆல்சோ தேவையும் கூட அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்த அக்ஷரம் கீழ் மகத்துவ லெசனை கம்ப்ளீட் பண்றாங்க இந்த லெசன் யாரு எழுதியிருக்கா அப்படின்னா குணாகர் மூலே அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதியிருக்கிறாங்க ரொம்ப அழகா எழுத்துக்களோட அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் உள்ள ஹிஸ்டரிய எழுத்துப்பூர்வமாய் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி நம்ம நிறைகுலம் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ